पत्रालयः पोस्ट ऑफिस पत्राणि लेटर्स विदेशीय पत्राणि फॉरेन लेटर्स धनादेश पत्रम मनी ऑर्डर्स पत्रवाहकः पोस्टमैन मंजुषा बॉक्स मंजू रक्तः मंजू मन, आ, मन, मंजूषा बॉक्स रक्तः रेड प्रतिगृहम् एवरी हाउस निक्षिप पुट धनरक्षणं सेविंग्स समाचारः न्यूज़ வெரி குட் நன்னா வாசிங்கோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆண்டாள்ஜி உங்களால வாசிக்க முடியுமா? எஸ் சீஃப். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் வாசிங்கோ பார்க்கலாம். எஸ் சீஃப். சமாச்சார பிரேஷணே பத்ராலயः उपकरोति. வெரி குட். पत्रालये पत्राणि धनादेशपत्रं च विक्रीयन्ते. करेक्ट. पत्रवाहकः प्रतिगृहं गत्वा पत्राणि यच्छति. करेक्ट. जनाः पत्रालये धनरक्षणं कुर्वन्ति. वेरी गुड. पत्रालये रक्ता मञ्जूषा वर्तते. वेरी गुड. मञ्जूषायां पत्रं निक्षिप. वेरी गुड. तदानीम् एव पत्राणि यथा देशं गच्छन्ति. एवं पत्रालयः जनहिताय अस्ति. वेरी गुड. फर्स्ट क्लास. ரொம்ப நல்லா வாசிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். அடுத்து அலமேலுமா நீங்க வாசிக்க முடியுமா? வாசிக்கிறேன் ஜி. இந்த மீனிங்ஸ் ஒன்னு ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். पत्रालयः पोस्ट ऑफिस पत्राणि लेटर्स विदेशीय पत्राणि फॉरेन लेटर्स धनादेश पत्रम मनी ऑर्डर्स पत्रवाहकः पोस्टमैन मंजूषा बॉक्स रक्तः रेड प्रतिगृहम् एवरी हाउस निक्षिप पुट धनरक्षणं सेविंग्स समाचारः न्यूज़. वेरी गुड ரொம்ப நல்லா வாசிங்கம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ். थैंक यू जी. கீதம்மா நமஸ்காரம். நமஸ்காரம் ஜி. கீதம்மா நீங்க இந்த 2 பேராகிராஃப் வாசிக்க முடியுமா? வாசிக்கிறேன் ஜி. வாசிங்க பார்க்கலாம். சமாச்சார பிரேஷணே பத்ராலயः उपकरोति. பத்ராலயே பத்ராணி தனாதேஷ பத்ரம் ச. தனாதேஷான் இருக்கா? தனாதேஷ பத்ரம் ச விக்ரியந்தே. பத்ரவாஹகः प्रतिगृहं गत्वा पत्राणि यच्छति. जनाः पत्रालये धनरक्षणं कुर्वन्ति. पत्रालये रक्तं जुषा वर्तते. मंशूषायां पत्रं निक्षिप. तदानीम् एव पत्राणि यथा देशं गच्छन्ति. एवं गच्छन्ति. एवं पत्रालयः जनहिताय अस्ति. வெரி குட். நல்லா சொன்னீங்க. Thank you ஜி. சரி, இப்போ இந்த லெசனை படிக்கும் போது யார் யாருக்கெல்லாம் மீனிங் புரியுறது? சுவாமி ஓரளவுக்கு மீனிங் புரியுறதே பார்த்த உடனே, அது மாதிரி சொல்றவா யாரு? ஓரளவு புரியுது. ஓரளவு கொஞ்சம் புரியுது ஜி. கொஞ்சம் புரியுறது, ஓரளவு புரியுறது. அலமேலுமா, ஆண்டாள்ஜி கொஞ்சம் புரியுது ஜி. கொஞ்சம். ஓகே. ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி
கொஞ்சம் புரியுது ஜி. புரியுது. சரி, கொஞ்சம் புரியுது, கொஞ்சம். வெரி குட், வெரி குட். சரி, ஒன்று ரெண்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். சமாச்சார பிரேஷனே. இப்போ சமாச்சாரம்னா என்னது? நியூஸ். நியூஸ் செய்தி. ஆமா, நியூஸ் இல்லையா? பிரேஷனம் அப்படின்னா சென்டிங்னு அர்த்தம். சென்ட் பண்றது, அனுப்புறது. அனுப்புறோமா இல்லையா? ஆமா. இந்த சமாச்சாரம்னு சொல்லக்கூடிய நியூஸஸ அனுப்புறதுக்கு பத்ராலயா உபகரோதி. பத்ராலயான்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் அப்படின்றது உதவி செய்யறது. சரியா? இது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுதா? ஆ. சரி. பத்ராலயே பத்ராணி தனாதேச பத்திரம் ச விக்ரீயந்தே. நீங்க போஸ்ட் ஆபீஸ் போறீங்கன்னா என்ன அங்க வாங்க முடியும்? போஸ்ட் கார்டு வாங்குவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஆ. போஸ்ட் கார்டு வாங்குவோம். அந்த போஸ்ட் கார்டுக்கு ₹1 ₹2 கொடுத்துட்டு அந்த போஸ்ட் கார்டை வாங்கிப்போம். அதே மாதிரி தனாதேச பத்திரம். தனாதேச பத்திரம்னா என்னது? மணி ஆர்டர் ஃபார்ம் கொடுப்பா, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? புரியுறதா? புரியுது. இந்த மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறமா குட்டி குட்டி லெட்டர்ஸ். சரியா? இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல விற்பாங்க. விற்கிறதுனா என்னது? செல்லிங். புரியுறதா? அவங்க கொடுப்பாங்க. இந்தப்பா ₹1 கொடு, ₹2 கொடுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. சரி, அதுக்கப்புறமா பத்ரவாககா. பத்ரவாககான்னா என்னது? பத்ராலயான்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட்மேனுக்கு பத்ரவாககான்னு பேரு. புரியுறதா? பத்ரவாககா பிரதிகிரகம் கத்வா பத்ராணி யச்சதி. யச்சதி அப்படி கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? பத்ரவாககா போஸ்ட்மேன் கொடுக்கிறார். சரி, போஸ்ட்மேன் என்ன கொடுக்கிறார்? லெட்டர்ஸ கொடுக்கிறார். எங்க போயிட்டு லெட்டர்ஸ கொடுக்கிறார்? அவங்க வீட்டுக்கு வீடு போய் அந்த வீட்டு மனிதர்கள் கிட்ட லெட்டரை எடுத்து கொடுக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இல்ல குருஜி. டவுட் இல்ல. ஓகே, வெரி குட். சரி, அடுத்தது ரெண்டாவது பேராகிராஃப். ஜனாஹ பத்ராலயே தனரக்ஷணம் குர்வந்தி. போஸ்ட் ஆபீஸ்ல மக்கள் காசை சேமிப்பாங்க. காசை சேமிப்போமா மாட்டோமா? போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் உண்டு இல்லையா? இல்ல வெறும் லெட்டர் போடுறது, அந்த லெட்டர் கொடுக்கறது, இது மட்டும் தான் போஸ்ட் ஆபீஸ் பண்றதா? உண்டா இல்லையா? சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்ல வரான். அப்போ ஜனாஹா மக்கள் பத்ராலயே போஸ்ட் ஆபீஸ்ல, இந்த போஸ்ட் ஆபீஸ் தனரக்ஷணம் குர்வந்தி காசுகளை சேமிச்சு வைப்பா. புரியுறதா? சரி, பத்ராலயே ரக்தா மஞ்சுஷா வர்த்ததே. பத்ராலயே அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல ரெட் கலர்ல பாக்ஸ் இருக்கு. இருக்கா இல்லையா? நம்ம பாத்துருக்கோமா இல்லையா? இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்லாம் போனோம்னா அங்க பெருசா ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கு சார். வெரி குட், இருக்கு. மஞ்சுஷாயாம் பத்திரம் நிக்ஷிப. சரி, போடு அப்படின்னு சொல்றா. என்ன போடு? இந்த ரெட் கலர்ல பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல உன்னுடைய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போடு. புரியுறதா? மஞ்சுஷாயாம் பத்திரம் நிக்ஷிப அப்படின்னா மஞ்சுஷாயாம் ரெட் கலர் பாக்ஸ்ல பத்திரம் நிக்ஷிப அந்த லெட்டரை போட்டுடு. drop the letter in the red color box. சரி, ததானீம் ஏவ அப்படின்னா அப்பொழுதுதான். எப்பொழுதுதான்? நம்ம லெட்டரை அந்த பாக்ஸ்குள்ள போட்டா மட்டும்தான் பத்ராணி யதாதேசம் கச்சந்தி, அது எங்க போய் சேரணுமோ அந்த தேசத்தை சென்றடையும். நம்ம அந்த பாக்ஸ்குள்ள போடாம வேற ஏதோ அந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருக்கு, அங்க எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டோம். போஸ்ட்மேன் அங்கேயே போயிட்டு எடுத்து போயிட்டு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்.
அந்த பாக்ஸ்குள்ள போட்டிருந்தாராம். அதை கலெக்ட் பண்ணி அதை அட்ரஸ் வைஸ் டிவைட் பண்ணி அதை அந்தந்த அட்ரஸ்க்கு அனுப்புவார். புரியுறதா? ஏவம் பத்ராலயா ஜனஹிதாய அஸ்தி. சரி, எதுக்காக இந்த போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் இருக்கு? மக்களுடைய நலனுக்காக இருக்கு. ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். மக்கள் நலனுக்காக இந்த போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. புரியுறதா இல்லையா இந்த லெசன்? புரியுது அடியேன். புரியுது ஜி. சரி, யாருக்காவது புரியலன்னா கேட்கலாம். யாருக்கு புரியல? சரி, ஓகே. இப்போ ஆண்டாள்ஜி நமஸ்காரம். எஸ் ஜி, நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம் அடியேன். நமஸ்காரம் மைத்திரிமா, நமஸ்காரம். இப்போ நான் வாசிச்சேனா இல்லையா? நான் வாசி மீனிங் சொன்னா இல்லையா? எஸ் ஜி. அதை நீங்க மைண்ட்ல வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுறதாமா? எஸ் ஜி. Yes. நீங்க இப்ப இந்த 2 பேராகிராஃப் வாசி அதனுடைய மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஜி. சமாச்சார பிரேஷனே பத்ராலயः உபகரோதி. நியூஸை வந்து சென்ட் பண்றதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்றாங்க. கரெக்ட், யூஸ் ஆகிறது. நியூஸ் ஆகிறது. பத்ராலயே பத்ராணி தனாதேஷ பத்ரம் ச விக்ரியந்தே. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து லெட்டர்ஸ், மணி ஆர்டர்ஸ், அப்புறம் பத்திரம்னா என்னது? மணி ஆர்டருக்கான அந்த ஒரு ஃபார்ம். புரியுறதா? ஓகே ஜி. மணி ஆர்டர் ஃபார்ம். ஓகே ஜி. இதெல்லாம் விக்கிறாங்கன்னு சொல்றாங்க. விக்ரியந்தே. பத்ரவாஹகः பிரதிகிரகம் கத்வா பத்ராணி யச்சதி. போஸ்ட்மேன் வந்து ஒரு வீட்லயும் அந்த லெட்டர்ஸ வந்து டெலிவர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜனாக பத்ராலயே தனரக்ஷணம் குர்வந்தி. ஜனங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல மணியை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பத்ராலயே ரக்தா மஞ்சுஷா வர்த்ததே. போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சுஷாயாம் பத்ரம் நிக்ஷிப. அந்த ரெட் பாக்ஸ்ல வந்து அந்த கடிதங்கள்லாம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, போடு அப்படின்னு சொல்றான். சி சம்டைம்ஸ் இந்த பட நிக்ஷிப அப்படின்ற இந்த தாதுவெல்லாம் எப்படின்னா பண்ணு, படி, எழுது அப்படின்னு சொல்லுமா. சரியா? ஓகே ஜி. ததானீம் ஏவ பத்ராணி யதா தேசம் கச்சந்தி. ததானீம் அப்பொழுது. சரியா? ஓகே ஜி. அப்பொழுது பத்ராணி லெட்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லா தேசத்துக்கும் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தேசம்னு இல்ல, யதா தேசம்னா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகும். புரியுறதா? ஓகே ஜி. ஓகே ஜி. அதுதான் நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம்னா அந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ள போட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஏரியா வைஸ் டிவைட் பண்ணி அதை அங்கங்க அனுப்புறாரா இல்லையா? ரெட் கலர் பாக்ஸ்குள்ள போடுறதுனால தானே அது நடக்கிறது. அதான் சொல்றான் ததானிமேவ. அப்பதான் எப்பதான் அந்த மஞ்சுஷாக்குள்ள நீங்க போட்டாதான், அந்த பாக்ஸ்குள்ள நீங்க அந்த லெட்டரை டிரா பண்ணாதான் அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போகும். புரியுறதா? ஓகே, அடுத்தது. ஏவம் பத்ராலயः ஜனஹிதாய அஸ்தி. ஏவம்னா தஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா. போஸ்ட் ஆபீஸ் வந்து ஜனங்களுடைய நன்மைக்காக இருக்கு அப்படின்னு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா வாசிங்க, நல்லா மீனிங் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ வெங்கடராமன் சர்மா சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த கொஸ்டின்ஸ வாசிங்க பார்க்கலாம். சமாச்சார பிரேக்ஷணேகः உபகரோதி. சமாச்சார பிரேஷணே கஹ உபகரோதி. ஜனஹிதாய. ஜனஹிதாய. ஹலோ சார்.
சார் கேக்குறதா? ஹலோ ஹலோ சார் அவர் காணோம், அவருக்கு ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல ஆடியோ ஏதாவது. சார் மியூட்ல இருக்கார். கேட்கல எனக்கு. ஆடியோ வரல சார் சார். ஆ, நான் பேசுறது கேக்குறதா? சார் இப்ப இப்பதான் கேக்குறது. கேக்குறது. இல்ல நான் வந்து ஒரு ஃபோன் கால் திடீர்னு வந்தது. அது அவ அந்த தங்க ஒருத்திக்கு கல்யாணம் ஆச்சு. அவ ஓ, அவ இதுல பக்ஷணங்கள்லாம் மீந்துருக்கு. ஒரு 50 பேக்கெட் இருக்கு அப்படின்னா, இங்க பாடசாலை இருக்கு. பாடசாலை ஒரு 15 பசங்க வாசிக்கிறது. சரி அது ஓ, எப்படி கொடுக்கறதுன்னா நீங்க எடுத்துட்டு வந்து கொடுங்கோ, அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அது அப்படியே இதுவாயிடுச்சு. இப்ப வந்து ஓகே. இப்போ முதல்ல இருந்து திருப்பி வாசிக்கலாம் இத. இந்த கொஸ்டின்ஸ் ஆ, எக்ஸசைசஸ் வாசிக்கலாம். இப்போ ஆமா சார். சமாச்சார பிரேஷனே கஹா உபகரோதி, இதான் கொஸ்டின். ஆமா சார். இதுக்கு என்ன ஆன்சர்? ஜனஹிதாயா. எப்படி ஜனஹிதாயன்றது எப்படி வரும்? முதல்ல அந்த கொஸ்டினுடைய மீனிங் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நியூஸ் தானே சார்? நியூஸ் இல்லம்மா, இல்ல சுவாமி. இப்போ சமாச்சார பிரேஷனே, பிரேஷனம் பிரேஷனம்னா என்ன சுவாமி? பிரேஷனம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பிரேஷனம் அப்படின்னா சென்டிங்னு அர்த்தம். புரியுறதா? ஓகே. பிரேஷனம்னா என்னது? சென்டிங். சென்டிங், அனுப்புதல். புரியுறதா? ஆமா. ஓகேவா? ஓகே சார். ஆமா. நான் பேசுறது கேக்குறதா இல்லையா? கேக்குறது சார், கேக்குறது, சொல்லுங்க. கேட்கறது. ஓகே. இப்போ சமாச்சார பிரேஷனே, சமாச்சார பிரேஷனேன்னா ஒரு செய்திய அனுப்புவதற்கு. இப்ப நான் வந்து ஸ்ரீராம், நான் வெங்கடராமன் சுவாமிக்கு ஒரு செய்தி அனுப்பணும். என்கிட்ட மொபைல் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு, சின்ன ஒரு போஸ்ட் கார்டு தான் இருக்குன்னா, சமாச்சார இந்த போஸ்ட் கார்டை வச்சு நான் வந்து லெட்டரை எழுதி உங்களுக்கு அங்க அனுப்பணும்னா, நடுவுல ஏதோ ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? ஆமா சார். எது ஹெல்ப் பண்ணும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பத்ராலயக. அப்போ சமாச்சார பிரேஷனே கஹா உபகரோதி, செய்திகளை அனுப்புவதற்கு எது உதவி செய்யும் அப்படின்னு கேட்டா, செய்திகளை அனுப்புவதற்கு பத்ராலயம்னு சொல்லக்கூடிய அந்த தபால் நிலையம், தபால் நிலையம் இல்லையா? பத்ராலயம், போஸ்ட் ஆபீஸ் தான் ஹெல்ப் பண்றது. புரியுறதா? ஆமா சார். ஓகே. வெரி குட், வெரி குட். உபகரோதி அப்படின்னா உபகாரம் கரோதி இதி உபகரோதி. வெரி குட். ஆமா சார். ஓகே. ஓகே. கஹ பத்ராணி யச்சதி. கஹ பத்ராணி யச்சதி. இதுக்கு என்ன வருது? இல்ல, நீங்க அதனுடைய மீனிங்க முதல்ல அத அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கஹானா யார், யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம். கஹானா யாரு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம். எச்சதி கொடுக்கிறது. ஆமா, இல்ல கஹானா எச்சதினா கொடுக்கிறது. யார் கொடுக்கிறார், எதை கொடுக்கிறார்? பத்ராணி. போஸ்ட்மேன் சார். சொல்லுங்க, அதுக்கு பேரு சொல்லுங்க. போஸ்ட்மேனுக்கு பேரு போஸ்ட்மேன். ஜனஹிதாயாவா சார்? என்னது ஜனஹிதாய? போஸ்ட்மேன் அப்படின்றவருக்கு சம்ஸ்கிருத வார்த்தை தான் சுவாமி நீங்க சொல்லணும். இப்போ ஆமா, இதுல இல்லையே சார். இருக்கே இங்க பாருங்க பார்க்கலாம்.
பாருங்க, கஹா பத்ராணி யச்சதி. இங்க இருக்கு பாருங்க, பத்ராணி யச்சதி. இந்த இடத்துல என்ன முதல்ல? பத்ரவாஹகஹ. பத்ரவாஹகஹ சொல்லுங்க. பத்ரவாஹகஹ. அப்ப பத்ரவாஹகஹனா யாரு? போஸ்ட்மேன். அவ்வளவுதான் சுவாமி, அதுதான் இதோடைய ஆன்சர். புரியுறதா? ஓகே சார். பத்ரவாஹகஹ பத்ரவாஹகஹ யச்சதி சொல்லுங்க. பத்ரவாஹகஹ பத்ராணி யச்சதி. அதுதான் அதனுடைய ஆன்சர். கஹா பத்ராணி யச்சதி. யாரு லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறா அப்படின்னா போஸ்ட்மேன், அந்த தபால் ஊழியர் தான் வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கிறார். புரியுறதா? ஓகே. மூணாவது கொஸ்டின் படிச்சு ஆன்சர் சொல்லுங்க. முஜு இது சார் மஜூஷனாய வர்ணம் கஹ. இல்ல மஞ்சுஷாயாக வர்ணம் கஹ. ஓகே சார். மஞ்சுஷாயாக வர்ணம் கஹ. வர்ணம்னு இல்லையாங்க? வர்ணகவா சார்? வர்ணஹா. வர்ணக, சாரி. வர்ணஹா கஹா. ஆமா. ரக்த மஞ்சுஷா இல்ல சுவாமி, மஞ்சுஷாயாக வர்ணஹ கஹா. என்ன கலர் என்னன்னு கேக்குறாங்க. ஆமா, கலர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? அது மஞ்சுஷாயா வர்ணக ரக்தம். ரக்தஹா. ஓகே சார். மஞ்சுஷாயாக வர்ணக ரக்தஹ. ஓகேவா? ரக்தஹா. ஓகே சார். ஓகே சார். ஓகே. சி ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, மஞ்சுஷாயாக வர்ணா கான்னு வரணும். புரியுறதா? அதாவது ஸ்ரீலிங்கமா இருக்கு. மஞ்சுஷா அப்படின்ற ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால அங்க கான்னு வந்திருக்கணும். ஆன்சர் சொல்லும் போது ரக்தான்னு வரணும். புரியுறதா? அதனால ரக்தா மஞ்சுஷான்னு போட்டிருக்கான். சரி, நோ ப்ராப்ளம். அடுத்தது நாலாவது. பத்ராலயே தானி விக்ரயந்தி. விக்ரியந்தே. பத்ராலயே அப்படின்னா இந்த போஸ்ட் ஆபீஸ். ஆமா சார். அங்கே போஸ்ட் ஆபீஸ்ல காணி விக்ரியந்தே. எவை எல்லாத்தையும் விக்கிறாங்க. எதெல்லாம் விக்கிறாங்க? தனரக்ஷண பத்திரம். அப்புறம் இத கொஞ்சம் இது பண்ணுங்க. ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன், நீங்க அதை பார்த்தே பாருங்க. பத்ராலயே பத்ராணி தனரக்ஷக பத்திரம் ச விக்ரயந்தி. இல்ல இது பாருங்களேன். இப்போ பத்ராலயே பத்ராணி அது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை வாசிங்க. தன சாரி இல்ல சார், அது ஒண்ணு இல்ல. அதாவது தனதேசவா சார்? தனாதேச சொல்லுங்க. தனாதேச. பத்ராலயே பத்ராணி தனாதேசே பத்திரம் விக்ரயந்தே. வெரி குட். நன்னா வாசிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். நீங்க தான் சார், உங்க தயவு தான் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. நிதானமா அவசரப்படக்கூடாது. ஓகே சார். வெரி குட். அடுத்தது ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி. எனக்கு கரண்ட் இல்ல, மழையும் பயங்கரமா இருக்கு. அதனால ஜி இங்க கரண்ட் இல்ல, மழையும் பயங்கரமா பெய்யுறது. அதனால நாளைக்கு நான் வாசிக்கிறேன் ஜி. நாளைக்கு வாசிங்க. நோ ப்ராப்ளம். ஹலோ, நாளைக்கு வாசிங்க. நோ ப்ராப்ளம். மழை இங்க பயங்கரமா இருக்கு. பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல. மைதிலி ராமசுவாமிமா. அடியேன்
இப்போ இங்க Fill up the blanks. பிளாங்க்ஸ் இருக்கு, அதை வாசிச்சு அதை ஃபில் பண்ணுங்க. समाचारः प्रेक्षणे சமாச்சாரஹான்னு समाचार இல்ல समाचार प्रेषणे पत्रालय उपकरोति. करेक्ट. समाचार प्रेषणे पत्रालयः उपकरोति. वेरी गुड, वेरी गुड. जनाः पत्रालये धनरक्षणं कुर्वन्ति. वेरी गुड, वेरी गुड. जनाः पत्रालये धनरक्षणं कुर्वन्ति. पत्रालये डैश वर्ते. पत्रालये वर्तेन जनहिताय वर्तेया இல்லையே. பத்ராலயே அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கான். போஸ்ட் ஆபீஸ்ல ரெட் கலர்ல பாக்ஸ் இருக்கு அப்படின்றது ஆன்சர். ஓ ஓகே ஓகே. ரத்த மஞ்சுஷா வர்த்தே வர்த்ததே ஓகே வர்த்ததே சாரி வர்த்ததே பத்ராலயே வர்த்த மஞ்சுஷா வர்த்ததே. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து 4வது ஒன்று வாசிங்க பார்க்கலாம். பத்ராலயः डैश अस्ति जनहिताय अस्ति. करेक्ट. பத்ராலயः जनहिताय अस्ति. ஜனங்களுக்காக உபயோகித்திருக்கு. ஓகே. மக்கள் நலனுக்காக உள்ளது. நல்லா சொன்னீங்கம்மா. பத்லா 10 out of 10. வெரி குட். அடுத்தது அலமேலுமா, நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. ரைட், எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்க்கலாம். समाचार प्रेषणे पत्रालयः उपकरोति. वेरी गुड. आम, वेरी गुड. पत्रालये हरिता मञ्जूषा वर्तते. न जनाः पत्रालये धनरक्षणं कुर्वन्ति. आम्. वेरी गुड. पत्रालयः प्रतिगृहं गत्वा पत्राणि यच्छति. न. வெரி குட், வெரி குட், வெரி குட். இது 4த்துக்கும் அப்படியே மீனிங் சொல்லி ஏன் ஆம் சொன்னீங்க, ஏன் ந சொன்னீங்க சொல்லிடுங்கம்மா. समाचार प्रेषणे पत्रालयः उपकरोति. நியூஸ் ஸ்ப்ரெட்டிங்ல போஸ்ட் ஆஃப் ஐ மீன் லெட்டர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றதுக்கு லெட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. லெட்டர்ஸ் ஹெல்ப் பண்றதா இல்ல போஸ்ட் ஆபீஸ் ஹெல்ப் பண்றதா? ஓ சாரி, பத்ராலயः போஸ்ட் ஆபீஸ் ஹெல்ப் பண்றது. பத்ராலயே ஹரிதா மஞ்சூஷா வர்த்ததே. போஸ்ட் ஆபீஸ்ல கிரீன் கலர் போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அது ரைட்டா ராங்கா? ராங். ரக்தா மஞ்சூஷா. ரக்தா மஞ்சூஷா தான் இருக்கணும். வெரி குட். ஜனாஹ பத்ராலயே தனரக்ஷணம் குர்வந்தி. பீப்பிள் போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் பண்றாங்க. வெரி குட். என்ன சேவிங்ஸ் பண்றாங்கம்மா? மணி சேவிங்ஸ். வெரி குட், வெரி குட். பத்ராலயः प्रतिगृहं गत्वा பத்ராணி यच्छति. போஸ்ட் ஆபீஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் லெட்டர்ஸ் கொடுக்கறது சொல்லிருக்காங்க. பட் போஸ்ட் மேன் பத்திர வாககான் தான் இருக்கணும். பத்ராலயான் இருக்கு, அதனால அது ராங். வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா. 10 out of 10. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ, தேங்க்யூ. கீதம்மா ஜி. ஆப்போசிட்ஸ் வாசிங்கோ. ஹிதம் அஹிதம். ஹிதம் நலன். நலன் ஹிதம். அஹிதம்னா நலன் இல்லையா ஜி? ஆமா, நல்லது நல்லது இல்ல, கெட்டது. அஸ்தி நாஸ்தி இல்லை. அஸ்தி இருக்கிறது, நாஸ்தி நாஸ்தி இல்லை. ஓகே, வெரி குட். நல்லா பாத்தீங்கம்மா பத்லாஸ். சரி, அடுத்தது ரேகா பார்சாரதிமா வெர்ப்ஸ் வாசிங்கோ பார்க்கலாம். प्रथम पुरुषः एकवचनं द्विवचनं बहुवचनं. यच्छति यच्छतः. मध्यम पुरुषः यच्छसि यच्छतः यच्छतः. उत्तम पुरुषः यच्छामि यच्छावः यच्छामः.